வணக்கம். இது உங்கள் பிளாக்ஸி. நேத்து முழுக்க இணையத்துல சுத்திட்டு இருந்த ரவுட் மாஃபியாவுடைய டூல் கிட் என்ன அப்படிங்கிறத நான் போஸ்ட்டா போடுறேன். அத நெறைய செலிபிரிட்டீஸ் எடுத்துட்டு வந்து சுத்த விட்டுருந்தாங்க. பெரிய கிடுக்குப்பிடி கேள்வியாக அத கேட்டிருந்தாங்க. முக்கியமா இந்த டிவிகேயோடைய ஐடி விங்குமே Facebookல அத வந்து ஒரு போஸ்ட்டா போட்டு கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போது. அதுக்கு முன்னாடி உலகத்துல எங்கேயுமே விக்க முடியாத ஒரு பொருளு. அதாவது இந்த மூட்டைப்பூச்சி மிஷின் இருக்குல்ல, அந்த மிஷின் மாரி ஒரு பொருள இந்த உலகத்துக்கே வந்து பண்பாடு, அரசியல், கலாச்சாரம் எல்லாம் சொல்லிக் குடுத்த அறிவார்ந்த தமிழ் சமூக தலையில கட்டுனாங்க பார்த்தீங்களா, அந்த செலிபிரிட்டீஸு. அதாங்க செலிபிரிட்டினோனே நீங்க வேற யாரையும் நெனச்சிராதீங்க. நம்ம ஏ டூ பி நந்தா, அப்புறம் மதன் கௌரி, அப்புறம் ஒண்ணு இந்த பிக் பாஸ்க்குலாம் போயிட்டு வந்துச்சு. அந்த அம்மா, அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம தலையில கட்டி விட்டுட்டாங்க. இவங்கலாம் எப்படின்னா, அதாவது சீனா தானா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறவங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பைரட் சீரிஸ் அதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் ஆக்கி அத விக்கிறவனுங்க. ஃப்ராடு பசங்கங்க சிம்பிளா சொன்னா. அப்புறம் வந்து இந்த கம்ப்யூட்டர் அதெல்லாம் கூட பிசிலாம் பில்ட் பண்ணி விப்பான் ஒருத்தன். இன்னொருத்தன் பார்த்தீங்க அப்படின்னா, அது ஒரு 7, 8 வருஷத்துக்கு முன்னாடியே YouTubeக்குள்ள வந்தனால, அவனே என்னமோ வந்துட்டு தமிழ்நாட்டோட YouTube ஜாம்பவான் நெனச்சுட்டு இருக்கான். தற்குறி. விக்கிபீடியால இருக்கிறத அப்படியே எடுத்துட்டு வந்து வாந்தி எடுப்பான். அதாவது அந்த காலகட்டத்தில நம்மளுக்கு பொழுதுபோக்குன்னு ஒண்ணும் இல்லாதனால, இவன் பேசுறதெல்லாம் வந்துட்டு ஏலியன் அப்படி இப்படிலாம் பேசம்போது, என்னமோ வித்தியாசமா பேசுறானே! நல்ல அறிவான பையனா இருப்பானோ! அப்படின்னு உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்த அந்த கல்ட் குரூப்ப அப்படியே கல்டிவேட் பண்ணிட்டானுங்க. இதுல என்ன முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, அந்த விக்கிபீடியாங்கிறது பிரைவேட் ஆக்கி வைக்கல, இல்ல லாக் பண்ணி வைக்கல அப்படின்னா, எவன் வேணாலும் போய் அத எடிட் பண்ணலாம். அதெல்லாம் சோர்ஸ்ன்னு எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருந்திருந்திருக்கான். அதையுமே தெரியாம ஆன்னு உட்கார்ந்து, இந்த வெள்ளையா இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான். இல்லன்னா வெளிநாட்டுக்காரன் வந்து தீயா வேலை செய்வான் அப்படிங்கிற மாரி விக்கிபீடியா, அது வந்து ஏதோ ஒரு அமெரிக்கால இருக்கிற ஒரு கம்பெனி அப்படின்னு நெனச்சுட்டு, அவன் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும் அப்படின்னு ஆன்னு பார்த்துட்டு இருந்தவங்க. அப்படி ஒரு குரூப்ப வந்து அவன் மண்டைய கழுவி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான். இவனுங்கலாம் என்னன்னா, இது வந்து ஒரு தொழிலா பண்ணிட்டு இருப்பாங்க இன்ஸ்டால. ஒண்ணும் இல்ல. காசு குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னத்த வேணாலும் தட்ல போட்டு கூட ப்ரமோட் பண்ணுவானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மஞ்ச கலர்ல இருக்குங்க. தொட்டா வந்து புசு புசுன்னு இருக்கும். மோந்து பார்த்தா வியர்டா ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் நீங்க தப்பா நெனச்சிராதீங்கப்பா. நான் இந்த டாய சொல்றேன். பாருங்க, இதுல பட்டர்ன்னு எழுதியிருக்கா? மஞ்ச கலர்ல இருக்கா? தொட்டா புஷ் புஷ் புஷ்ன்னு இருக்கா? இது ஒரு டாய். வியர்ட்னா மோந்து பார்த்தா பட்டர் வாசம் தானே வரணும். இதுல வந்து வெல்வெட் கேக்கோட வாசம் வரும். நான் அத சொன்னேன். இந்த மாரி எத வேணாலும் ப்ரமோட் பண்ணுவானுங்க. இப்போ போன எலக்ஷன் டைம்லலாம் பார்த்திருந்தீங்க அப்டின்னா, நெறைய கட்சிக்காரங்க வந்து இந்த கலாட்டா சேனல் இது மாரிலாம் வந்துட்டு சேனலுக்கு காசு குடுத்து ப்ரமோஷன் மாரிலாம் பண்ணுவாங்க. சீமான்லாம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? அது மாரி பண்ணுவாங்க. அப்படிதான் திமுக வந்து அவங்களுடைய அந்த 5 ஆண்டு செயல்பாடுகள குறித்து ஒரு ப்ரமோஷன் மாரி பண்ணாங்க. அதுக்கு இவனெல்லாம் கூப்ட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சிக்கல் அப்டின்னா, இப்ப விசிகா மேடையிலலாம் நம்மள பேச கூப்புடுறாங்க. இல்ல திமுக மேடையில நம்மளலாம் பேச கூப்புடுறாங்க அப்டின்னா, மிஞ்சி மிஞ்சி போனா விசிகா வந்து ஒரு 5,000 குடுக்கும். திமுக வந்து ஒரு 10,000 குடுப்பாங்க. அது எதுக்கு அப்டின்னா, போக்குவரத்து செலவு, காஃபி, டீக்கு ஆகும். அவ்வளோதான். அந்த மாரி தான் குடுப்பாங்க. அதுக்கு மேலலாம் எந்த கட்சியும் நகர்த்திறாது. இதுல என்ன இவங்க ரவுட் மாஃபியா கிட்ட காசு வாங்கி பழக்கப்பட்டவன்ல. அங்க போயிட்டு இவங்க 10,000 குடுத்துட்டு அந்த ஒரு சில கேள்விகள் ஒரு 5, 6 கேள்விகள குடுத்து அது மாரி கேட்க சொல்லுவாங்க. அவங்களோட செயல் திட்டங்கள், இல்லாட்டினா அவங்களோட ரிங்டோன் பத்தி பேசுறது கூட என்ன அப்டின்னா, அந்த ரிங்டோன் பின்னாடி ஒரு கதை இருக்கும். அது வந்து மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்டிங்கிறதுக்காக தான். சரி ஓகே உனக்கு பிடிக்கல நீ வந்து வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோயேன். நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, திமுக அடுத்த முறை இவனெல்லாம் கூப்பிடக்கூடாதுங்கிறது வேற விஷயம். கூப்பிட்டீங்க அப்டின்னா, ரவுட் மாஃபியா அளவுக்கு நீங்க காசு குடுக்க ரெடியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட்ல இந்த மஞ்ச கலர்ல நான் ஒண்ணு சொன்னேன்ல, அதாங்க இந்த இதுதான். இந்த டாய் மாரியான விஷயத்த ப்ரமோஷன் பண்ண சொன்னா கூட அவன் பண்ணுவான். நீங்க காசு குடுத்திருந்திருக்க மாட்டீங்க. அதனால அது வந்து வெளியில வந்து கதறிட்டு இருக்கு. அப்படின்னு சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து ஆ நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாம, மக்களுக்கு சம்மந்தமே இல்லாம நான் ஆஸ்திரேலியாவுக்கு போனேன். அங்க பாருங்க பாத்ரூம் இப்படி இருக்கு. இங்க பாருங்க டாய்லெட் இப்படி இருக்கு அப்படின்னு மதன் கௌரி வந்து வீடியோ போடுவாரு. இன்னொருத்தன் வந்து அந்த மாரி வீடியோ போட்டுட்டு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது ப்ரமோஷன் அப்படின்னோனே, அட்டென்ஷன் அப்படின்னு வந்து எல்லாரும் வந்து நிப்பாங்க வரிசையா. அப்படி வரிசையா வந்துட்டு இந்த டிவிக்கு ஐடி விங்கோட சேர்ந்து போட்ட அந்த ட்வீட்டோட முதல் கேள்வியாக எல்லாருமே கிடுக்குப்பிடி கேள்வியாக கேட்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர்கள் வந்து போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது, உங்க முதல்வர் மட்டும் கூலி படத்துக்கு போகலையா? நாங்க மட்டும் வந்து எங்க முதல்வர் படத்துக்கு போனாலோ, இல்ல எங்கேயோ நீட்டு பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும், நாங்க படத்துக்கு போக்கூடாதா? எங்க முதல்வர் பார்க்க கூடாதா? அன்னைக்கு நீங்க எதுவுமே கேட்கலையே! இன்னைக்கு ஏன் கேட்கிறீங்க? அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முதல் கிடுக்குப்பிடி கேள்விங்கிறது. இதுக்கு நம்ம பதில் சொல்லணும் இல்லையா?
இப்போ அவங்க எதுக்காக இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, மக்கள் பிரச்சனை ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. தொழிலாளர்கள் பிரச்சனை, கூலிகள் பிரச்சனை. அவங்க வந்து தங்களுடைய நிரந்தர வேலை வேண்டும். நீங்க வந்து எங்கள கார்ப்பரேட் கிட்ட குடுக்காதீங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை நடக்குது. இப்ப இவங்க என்ன கேட்க வராங்க? இந்த சமயத்துல உங்களுக்கு என்டர்டெயின்மென்ட் தேவையா? ஃபன் தேவையா? மக்களுக்காக நீங்க வந்து பொறுப்பான ஒரு அமைச்சராக இருந்து அத பொறுப்பா கவனிக்காம, தேவையில்லாத வேலையா வந்துட்டு நீங்க போய் கூலி படம் பார்க்குறீங்களே, இது அறமா? இது நியாயமா? அப்படிங்கிற கேள்விய அன்னைக்கு கேட்டாங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு இந்த கேள்விய முன்வைக்கும்போது, அதாவது ஜனநாயக படம் தேவையா? இப்போ இவ்ளோ வந்து மக்கள் வந்து மாணவர்கள் வந்து ரோட்ல உட்கார்ந்து போராடிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்கவே இந்த போராட்டம் வெடிச்சிருக்கே அப்படின்னு கேட்டப்போ, இப்போ வந்து கேட்கறாங்க. இப்ப இவங்க அப்பவும் கேட்டாங்க அப்படின்னே வச்சுக்கோமே. இப்ப என்ன கேட்க வரீங்க? இது அறமா? நியாயமா? அப்ப மட்டும் நீங்க செஞ்சீங்கல்ல அப்படின்னு கேட்டீங்க. அப்படிதானே? கூலி படத்துக்கு வந்தப்பவும் நீங்க கேட்டீங்க. அவ்வளோ நியாயமான நபர் தானே! அந்த கேள்வி நியாயமான கேள்வி அப்படின்னா, நீங்க நியாயமான நபர் அப்படின்னா, இன்னைக்கு நீங்களே வந்து என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா, இந்த மாரி மாணவர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. பேட்ச் கூட இல்லாம, அங்க எப்படி வந்து டெல்லியில ஆர்எஸ்எஸ் முகமாக போலீஸ் அதிகாரிகள் எல்லா மாணவர்களையும், அதுவும் முக்கியமாக பெண்கள வந்து அவங்களுடைய அந்த பிரைவேட் ஏரியால வந்து குச்சிய விட்டு அடிச்சுட்டு சிரிக்கிறானுங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் செஞ்சாங்க. பார்க்கவே வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாம நீங்க வந்து இங்கேயும் பேட்ச் இல்லாம ஒரு 4, 5 அதிகாரிகள் வந்து அடிக்கிறாங்களே மாணவர்கள, இது சரியா? நியாயமான்னு நீங்க கேட்டீங்களா? கேட்கலல்ல? நீங்க என்ன கேட்கிறீங்க அப்படின்னா, அன்னைக்கு போனது சரியா? ஆனா அதுக்கு மாறா நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? கூலி படத்த முதலமைச்சர் அவர்கள் பார்க்குறாரு. பொறுப்பு இல்லாம குடும்பத்தோட வந்து இங்க உட்கார்ந்திருக்காரு. படம் பார்க்குறாரு. துபாய் போறாரு குடும்பத்தோட. அப்படிங்கிற விஷயத்த வந்து பெருசா புரொபகண்டா ஆக்கி, நீங்க வந்து அவருக்கு என்னமோ மக்கள் மீதே எந்த விதான அக்கறையும் இல்லாத மாரி காட்டி காட்டி தான் ஓட்டு வாங்கி வந்தீங்க. அதுல மிக முக்கியமாக இந்த ரவுட் மாஃபியா பழம்பெரும் நடிகைகள், பேர் போன நடிகைகள் முதற்கொண்டு இப்போ இந்த பிக் பாஸ்க்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அந்த அம்மையார் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. அவங்க பேர் வேற டக்குன்னு ஞாபகம் வரல. ஆனா நான் வந்து ஃபோட்டோ போடுறேன். அவங்க முதற்கொண்டு ஏன் ஷாலின் மரியா முதற்கொண்டு அன்னைக்கு போய் அந்த தொழிலாளர்களுடைய போராட்டத்துல கலந்துக்கிட்டாங்க. இது எவ்ளோ பெரிய நரேட்டிவ்ஸ். இன்னைக்கு யாராவது அவங்க வந்து உட்கார்ந்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடகி சின்மயி வந்து உட்கார்ந்தாங்களா? அம்பிகா வந்து உட்கார்ந்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. அன்னைக்கு அந்த போராட்டத்துல உட்கார்ந்தவங்க எல்லாரும் இப்ப ரெஸ்ட்ல இருக்காங்க. ரிலாக்ஸ்டா இருக்காங்க. ஏன்னா திமுகவ கூப்புக்கு அனுப்பியாச்சு இல்லையா? சரி அத விடுங்க. ரவுட் மாஃபியா ஒரு பக்காவா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் போட்டு குடுத்து, இவங்களெல்லாம் போய் உட்கார வச்சாங்க. எங்கெங்கெல்லாம் உட்கார வைக்கணுமோ, அங்க போய் உட்கார்ந்து பேசினாங்க. அதுல ஒண்ணு தான் வந்து அனிதா அவர்கள் மரணத்துக்கு விஜய் அவர்களையே கொண்டு போய் உட்கார வச்சது, இந்த அவருடைய டீம் தான் அப்படின்னு. அந்த டீம்ல இருந்து இப்ப நெறைய பேர் வெளியில வந்துட்டாங்க. அந்த பிஆர் டீம் தான். இது ஒரு பிஆர் ஒர்க்காவே நீங்க பண்ணீங்க. அத தாண்டி வேற என்னலாம் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது அ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தமா சேர்ந்து 5 அதுக்குள்ள 75 நாட்களுக்குள்ள 5 கஸ்டோடியல் டெத், லாக்அப் டெத் நடந்திருக்கு. அப்போ ஒரு டெத் நடந்தப்போ அஜித்குமார் மரணத்தப்போ சாரி வேண்டாம் அப்படின்னு விஜய் அவர்களே பிஆர் டீம் சொல்றபடி போய் நின்னு போர்டு பிடிச்சு நின்னாரு. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு எந்த நேரமும் இல்ல. ஜனநாயக படம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குதா? அப்படிங்கிற கேள்விதான். 5 லாக்அப் டெத், 2 ஆணவ படுகொலை எனக்கு தெரிஞ்சு இன்னும் எத்தனை நடந்திருக்குன்னு தெரியல. அத்தனை ஆணவ படுகொலை வெறும் 75 நாட்களுக்குள்ள. திமுக அரசு 5 ஆண்டுகள்ல நடந்த அதுவும் இவ்ளோலாம் நடக்கவே இல்ல. ரொம்ப ரொம்ப குறைவாக நடந்தது. அதையே விஜய் அவர்கள் மேடையில நின்னு பேசி பேசி தானே இந்த நிலைமைக்கு வந்தாரு. இன்னைக்கு சிஎம் ஆயிருக்கிறாரு. அப்போ நீங்க அதையே செய்யும்போது கேள்வி வருமா? வராதா? அதுலயும் அங்க முதலமைச்சர் மட்டுமே போயிட்டு அந்த கூலி படத்த ஒரு நாள் ஈவினிங் போயிட்டு வந்தாரு. அந்த சமயத்துல இந்த போராட்டம் நடந்துட்டு இருந்தது உண்மைதான். ஆனா இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் படிப்புங்கிறது ஒரு அடிப்படை விஷயம். அத வந்து தொடர்ந்து அ ஒ ஒழித்து கட்டும் வேலையில இந்த பிஜேபி அரசு இருக்கு. அதுலயும் நாடு முழுக்க பத்தி எரிஞ்சு கொண்டு இருக்கும்போது, இது தேவையா? அப்படிங்கிற கேள்வி. அது ஏன் வருது? அந்த கேள்வி கூட வெறுமன விஜய் அவர்கள் போய் பார்த்துட்டு வந்தாரு அப்படின்னா, அவர் நடிச்சிருக்கிறாரு, அவர் போயிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதோட முடிஞ்சிருக்கும். எல்லா அமைச்சர்களும், தலைமைச் செயலகமே வந்து காத்தாடி கிடந்தது அப்படின்னு நியூஸ் வருது. அப்போ எல்லாருமே அங்க போய் உட்கார்ந்துகிட்டு, அங்க கேமரா எடுத்துட்டு போய், லைட்டிங்ஸ் எடுத்துட்டு போய் எல்லா அமைச்சர்களும் அவங்க அழுகுறாங்களா, அவங்கள வந்து லைட்டிங்ஸ் வச்சு ப்ரமோட் பண்ணி வீடியோ போடுறாங்க. அதுக்கு ஒரு ரீல்ஸ். இதெல்லாம் தான் இங்க பேசு பொருளாகப்படுது. இதனால தான் இந்த கேள்வியே வருது. இன்னொன்னு என்ன அப்டின்னா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட். அதாவது தூய்மை பணியாளர்கள். ரொம்ப சின்ன கிரவுடு தான் வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அண்ணன் விசிகா சேர்ந்த திருமானன் வந்து முதல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பேசினாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டாண்ட் எடுத்து பேசியிருந்தாரு. அந்த 2வது ஸ்டாண்ட் தான் நம்ம முதல்ல இருந்தே பேசியிருந்தோம்.
அதாவது இந்த மாதிரியான ப்ளூ காலர் ஜாப்ஸை வந்து நம்ம பெர்மனன்ட் ஆக்கும்போது படிக்காத குழந்தைங்க என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா எப்படினாலும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் நம்மளுக்கு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு அதை செக்யூர் பண்ணுறதுக்காக முயற்சியில் இறங்கிடுவாங்க. குடும்பமும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து குலத்தொழில் மாதிரி நம்மளுக்கு இது இல்லைன்னா என்ன கவர்மெண்ட் ஜாப் தானே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்களோட பசங்க படிக்கல அப்படின்னா அவங்கள என்கரேஜ் பண்ணாமல் இதுக்கு வரட்டும் பரவாயில்ல அப்படின்னு போயிடுவாங்க. அதனால இந்த தொழிலானது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மெஷின்ஸ்லாம் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு முயற்சிகள் தான் எடுக்கணுமே தவிர இதை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடாது, இதை என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசியிருந்தோம். அதில் சில விஷயங்கள் நான் பேசியிருந்தேன். இப்போ டைம் இருக்கான்னு தெரியல. என்ன அப்படின்னா அவங்கள நீங்கள் நிரந்தரமாக இருந்து ஒரு கார்பரேட் கொடுக்கும்போது ஒரு சில விஷயங்கள் வேணால் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஆதரவாகவும் பேசியிருந்தோம். இப்போ அதை பற்றி பேசணும் அப்படின்னா அதை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போது இது மாணவர்கள் படிப்புங்கிறது அடிப்படை தேவையா இருக்குது. அதுலயும் நம்ம எல்லாம் படிச்சுட்டா அவங்களுக்கு அவ்வளோ எரிச்சலா இருக்குதா என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட 1996 to 1998 பீரியடுக்கு உள்ள பாத்தீங்கன்னா கலைஞர் ஒரு திட்டம் கொண்டு வர்றாரு. கிராமப்புற மாணவர்களுக்காக வந்து மார்க்ல ஒரு கன்செஷன் கொண்டு வர்றாரு. அந்த டைம்ல மட்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட பள்ளியில இருந்து ஒரு குறிப்பிட்ட ஊர்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10-15 டாக்டர்ஸ் வந்து உருவாகுனாங்க. அதுக்கப்புறம் அந்த இதை வந்து எடுத்து விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அம்மையார் வந்து தூக்கி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி மாணவர்களுக்கு மருத்துவர் ஆகிறது ஒரு கனவா இருக்கு, மேல் படிப்பு அப்படிங்கிற ஒரு கனவா இருக்குங்கிறப்போ நம்ம அதுக்காக ஒரு நாடே போராடுதுங்கிறப்போ அங்க போய் நீங்க ஏன் நிக்கல, அங்க போய் நீங்க ஏன் பேசல, நீங்க ஏன் அங்க போகவே இல்லைங்கிறதா அங்க கேள்வி. இப்போ வந்து ரீசெண்டா ஒருத்தர் வந்து ஒரு யூடியூபர் தான், பட் அந்த இடத்துக்கே போய் டெல்லியில போய் நின்று ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அதை கொஞ்சம் பாருங்க. அவங்க என்ன கிழிக்கிறாங்கன்னு. ஏன் வந்து சிஎம் விஜய் அவர்கள் நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம், அவர் ஏன் பேசலன்னு. ஏன்னா நீட்டுக்கு முதல்ல கொளுத்தி போட்டது தமிழ்நாடு தான், திமுக தான், தமிழ்நாடு தான். அதை வந்து பற்ற வைத்த தீ அப்படிங்கிற மாதிரி அதை அந்த நாலேஜ் அந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணது தமிழ்நாடு தான். ஆனா இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்கள் அங்க போகல, அதை பத்தி பேசல, அவரோட அமைச்சரவையில இருந்து கூட யாருமே போகல அப்படிங்கறத அவங்க பேசியிருக்காங்க. அதை கேட்டுட்டு வந்துருங்க. எங்களை தமிழ்நாட்டை சார்ந்த நபர்கள்னு சொல்லி எங்களை பார்த்ததுமே இங்க உள்ள நபர்கள் கேட்கிற மொதல் கொஸ்டின் என்னன்னா, எல்லா ஸ்டேட்ல உள்ள சிஎம்முமே வந்து எங்களோட ப்ரோட்டஸ்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலிபிரிட்டி வந்து உங்க தமிழ்நாட்டை சார்ந்த டிவிகே பார்ட்டி லீடர் சிஎம் விஜய் வந்து ஏன் எங்களுக்கு வந்து குரல் கொடுக்கல, சப்போர்ட் பண்ணலங்கிற மாதிரி இங்க உள்ள மக்கள் சொல்றாங்க. All state of CM supporting CJP protest and students, but note the मतलब properly support नहीं कर रहे. Okay. जैसे विजय थालापति हो गए, सपोर्ट तो कर रहे पर प्रॉपरली नहीं कर रहे, ढंग से नहीं कर रहे. Okay. जैसे सेलिब्रिटी हो गए, சல்மான் கான் हो गया, குரு ரந்தாவா हो गया, சிங்கர் हो गए, जितने भी है. இப்போ இரண்டாவதாக கிடுக்குப்பிடி கேள்வியாக கேட்கப்படுவது என்ன அப்படின்னா, இப்ப சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்த இதய முரளி அப்படிங்கிற படத்தை ரெட் ஜெயின் தானே நீங்க தானே வெளியிட்டீங்க, அப்ப இந்த போராட்டமும் நடக்கலையா ஜந்தர் மந்தர்ல அப்படிங்கிற கேள்விதான். அந்த ஜந்தர் மந்தர்ல போராட்டம் 20 நாட்களாக நடந்துட்டு இருந்தது. மிக அமைதியான முறையில் நடந்துட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஆங்காங்கே வந்து இது மாதிரியான கூட்டங்கள் போட்டு நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா நம்ம பப்பு என்னைக்கு போனாரோ அப்பதான் அது சிக்கலாகி ஹீட்டப் ஆயிருக்கு அப்படிங்கறதுதான் சொல்லப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே, அதை விட்டுருங்க. இப்போ அந்த படமுமே வந்தது தெரியாது போனது தெரியாது அப்படி வந்துட்டு போயிடுச்சு. அங்க போயிட்டு மக்கள் பார்த்துருக்கலாம், என்டர்டைன்மெண்ட்டுக்காக போயிருக்கலாம், ஃபன் பண்ணிட்டு வந்திருக்கலாம். முதலமைச்சர் போய் உட்கார்ல. இங்க ஹீட்டப் ஆனதுக்கு அப்புறம் முதலமைச்சர் அவர்கள் ஏன் அந்த இடத்துக்கு போகாம ஜனநாயக படத்துக்கு போறாங்க, ஏன் அமைச்சர்கள் அங்க போய் பார்க்காம ஜனநாயக படத்துக்கு போறாங்க? அங்க போலனாலும் பரவாயில்ல, இங்க தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரியான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கே அவங்களுக்கு ஆதரவாக, அதற்கு ஏன் போகல, ஏன் அரெஸ்ட் பண்றீங்க? இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு ஜனநாயக படத்துக்கு போய் உட்கார்றதுக்கு நேரம் இருக்கா? அதுவும் இப்ப சட்டமன்றம் இன்னைக்கு கூடியிருக்கணும், நேற்று கூடியிருக்கணுமா, அதை கேன்சல் பண்ணிட்டு இந்த படத்துக்காக வந்து எல்லாரும் போயிருக்காங்க. தலைமைச் செயலகமே வேற காலியா கிடந்தது அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் எல்லாம் எப்ப நீங்க 2000 ரூபாய் கொடுப்பீங்க, எப்ப இந்த இபி பில் குறையும், இந்த பிரச்சனை தீரும், நீங்க என்ன பேச போறீங்கன்னு காத்துட்டு இருக்காங்க. இப்போ இது தேவையாங்கிறது தான் ஒரு திராவிட கழகத்திலிருந்து எழுப்பப்படுற கேள்வியா இருக்கட்டும், இல்லைன்னா இடதுசாரிகளாக இருந்து எழுப்பப்படுற கேள்வியா இருக்கட்டும், அதெல்லாம் விட்டுருங்க. மக்களே அதை ஏன் கேட்கறாங்கன்னா இப்ப இருந்து ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க, எரிச்சல் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறதான். இப்ப அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா அந்த 5 வருஷத்துல வந்து ரெட் ஜெயின் வந்து எந்த படத்தையுமே தயாரிக்கவே இல்லையா அப்படிங்கிற கேள்வியை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இப்போ நேத்து இந்த ஜனநாயகன் படத்திற்காக வந்து இந்த பழக்குழுவினர் என்ன பண்ணாங்க அப்படின்னா பெரிய பேனரை வந்து மெரினா பீச்ல மேல பறக்க விட்டாங்க. அதை யாரா கேள்வி கேட்டாங்களா? யாருமே எதுவுமே கேட்டிருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா படக்குழு அவங்களுடைய படத்தை ஓட வைக்கிறதுக்கு அவங்க என்ன வேணா செய்வாங்க, அவங்க தயாரிப்பாளர்கள் அதுக்காக என்ன வேணா செய்வாங்க ஒரு ப்ரொமோஷனா. அதே மாதிரி ரெட் ஜெயின் அப்படிங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அவங்க ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து அதை
அதை வந்து இவர் நடத்தலாம், உதயநிதியோடைய கம்பெனியா இருந்தாலும் அங்க அந்த டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் அவங்க எல்லாம் இருப்பாங்க, ப்ரொடியூசர்ஸ்லாம் அதுல கனெக்ட் ஆயிருந்திருப்பாங்க. அவங்க படம் தயாரிச்சுட்டு தான் இருந்திருப்பாங்க. உதயநிதி அவர்கள் நீட்ட குறித்து என்ன பேசினாரு? சனாதனத்தை குறித்து என்ன பேசினாரு? அந்த காலகட்டத்தில எப்படி வந்து அவரு இருந்தாரு? அப்படிங்கிறத தானே பார்க்கணும். மிக முக்கியமாக இந்த 5 ஆண்டுகள்ல திமுக அரசு வந்து இந்த நீட்டை எதிர்த்து கிட்டத்தட்ட 178 வழக்குகள் வாங்கியிருக்கு. சட்டமன்றத்தில போராட்டம் நடத்தியிருக்கு. சட்டமன்றத்தில ஒவ்வொரு முறையும் வந்து அவங்க இதற்கான ஜிஓ பாஸ் பண்ணி ஆளுநர்ட்ட குடுத்து ஜனாதிபதி ஒப்புதலோட நீட்டு விலக்கு வாங்கிரணும்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் போராடி இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் அதற்காக வந்து ஆளுநர் வாங்கி அவரோட டிகிக்குள்ள வச்சுக்கும் போது சின்ன சின்ன திருத்தங்களை மேற்கொண்டு அந்த திருத்தங்கள் செய்யறதுக்கு முன்னாடி குழுக்கள் அமைச்சு அவங்க டிஸ்கஷன் பண்ணி அதை எப்படி மூவ் பண்ண முடியும் அப்படிங்கறத ஒவ்வொரு முறையும் பேசியிருக்காங்க. நீங்க வந்து 75 நாட்கள்ல இல்ல அதற்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷத்துல எத்தனை போராட்டங்கள் பண்ணீங்க? இப்ப இந்த 75 நாட்கள்ல நீட்டு குறித்து எத்தனை முறை பேசுனீங்க? என்னெல்லாம் விவாதிச்சீங்க? சரி, திமுக வந்து இதெல்லாம் தப்பு செஞ்சிருச்சு, அதனாலதான் வந்து ஆளுநர் வந்து இதை பாஸ் பண்ணல, நாங்க இங்க இந்த திருத்தங்கள்லாம் செய்ய போறோம், அதற்காக இந்த குழு அமைச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க எவ்வளவு நேரம் விவாதிச்சீங்க? எத்தனை நாள் விவாதிச்சீங்க? அதெல்லாம் நீங்க பண்ணல. ஆனா ரெட் ஜெயின் வந்து 5 வருஷமா படம் எடுத்துட்டே இருந்துச்சுன்னா அவன் தொழில தான் பார்ப்பான். உதயநிதி அவர்கள் என்ன பண்ணார் சட்டமன்றத்துல? ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார் சட்டமன்றத்துல நீட்டுக்காக? நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அதை சொல்லுங்க. இன்னைக்கு எஸ்எஃப்ஐ போய் அங்க போராடுது, மாணவர்கள் போய் நின்று போராடுறாங்க அப்படின்னா நீட்டு குறித்த விழிப்புணர்வு அந்த விதையை போட்டது திமுக தான். அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்காது. யாருமே அதுக்கு வந்து நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சமூக நீதினாலே நாங்க தான் அப்படின்னு சில கட்சிகள் வந்து அவங்க கிரெடிட்ஸ் எடுத்துக்கிற மாதிரிலாம் இங்க எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா இதுக்கு முழுக்க முழுக்க இந்த விழிப்புணர்வை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, மற்ற மாநிலங்களையும் தமிழ்நாடு அப்படிங்கிறது நீட்டுக்கு எதிராக இருக்கு. இதன் காரணமாக மாணவர்கள் படிப்பு பாதிக்கப்படுது, மலை வாழ் மக்களுடைய படிப்பு பாதிக்கப்படுது, ஏழை எளிய மக்களுடைய படிப்பு பாதிக்கப்படுது, விவசாய குடும்பத்தை சார்ந்த இல்ல ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுடைய படிப்பு பாதிக்கப்படுது. அதனாலதான் வந்து நீட்டை எதிர்த்து தமிழ்நாடு போராடிக்கிட்டே இருக்குது. நீட் வந்து பேன் பண்ணணும், டெமாலிஷ் பண்ணணும்னு கேட்டுட்டே இருக்கு அப்படிங்கிற விழிப்புணர்வை நாடு முழுக்க கொண்டு போனது திமுக ஆட்சி தான், திமுக காரங்க தான். நீங்க என்ன பண்ணீங்க? ஏதாவது கமிட்டி ஆரம்பிச்சீங்களான்னா இல்ல, அதை விட்டுட்டு ஐடி விங்க வச்சு ஒரு ட்வீட், அதுக்கப்புறம் அபிஷியல் ஐடியில இருந்து ஒரு ட்வீட் நீட்டுக்கு எதிராக போட்டாச்சு, முடிஞ்சு வேலை முடிஞ்சு, அவ்வளவுதான், போக கிளம்பு. அதுதானே இந்த கார்த்தின்னு ஒருத்தர் இருக்கான் இன்ஸ்டால. அவங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த திமுக ஆட்சியில வந்து ஆபாசமாக வந்து நடந்துகிட்டதாக ஒரு அரெஸ்ட் ஆகி உள்ள போயிட்டு வந்தவன் தான். அவன் வந்து உதயநிதி அவர்களை ஒருமையில இது என்ன பண்ணுச்சு பாருங்க, நம்மளோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து காலையில ஜாகிங் போறாரு, மராத்தான் நடத்துறாரு, காலையில வந்து பேட்மிண்டன் டென்னிஸ்லாம் போய் விளையாண்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறான். இப்போ இந்த ரெட் ஜெயிண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 5 வருஷம் திமுக என்ன பண்ணுச்சு, உதயநிதி என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறவங்களுக்கும் இதேதான் பதில். கிட்டத்தட்ட வந்து ஒரு சர்வதேச அளவுல வந்து செஸ் போட்டிங்க நடத்துனாங்க, சர்வதேச அளவுல வந்து ஒரு கார் ரேசிங்க நடத்துனாங்க. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சிருக்கிறாரு. முக்கியமா சொல்ல போனா நம்ம விளையாட்டா சொல்லுவாங்க, ரொம்ப விளையாட்டா சொல்லிட்டு போவோம். இந்த ரோட்ல வந்து கம்பி மேல நடப்பாங்க, அப்புறம் வந்து ஃபயர்லாம் வச்சுட்டு சுத்திட்டு கம்பியில நடப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பார்த்த உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த சர்க்கஸ்ல இருக்கவங்களை கூட நம்ம பார்த்தா என்ன சொல்லுவோம்னா, இவங்க வந்து ஒலிம்பிக்ல கொண்டு போய் விட்டோன்னா கண்டிப்பா கப்படிப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை நிஜமாக்கினவர் உதயநிதி அவர்கள். அந்த பெண்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாங்க, நான் ரோட்ல வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் ஜிம்னாஸ்டிக் மாதிரி, என்ன வந்து கூட்டிட்டு வந்து அதுக்குன்னு ஒரு ஹாஸ்டல் மாதிரி வச்சிருக்காங்க, அதுல நிறைய சத்தான உணவுகளையும் கொடுக்குறாங்க, ப்ராக்டிஸும் பண்ண வச்சு அவங்கள வந்து அவங்க இந்த மாதிரி சர்வதேச விளையாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க, நான் அங்கதான் கப்படிச்சேங்கன்னா பேசியிருப்பாங்க. இவங்களோட தகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க டிஸ்ட்ரிக்டோ இல்ல ஸ்டேட் லெவல்லையோ இல்லைன்னா நேஷனல் லெவல்லையோ கூட வந்து அவங்க விளையாடல. அந்த அவங்களுடைய பேசிக்கா அவங்க குழந்தை பருவத்துல இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை அதை பார்த்து வியந்து இவங்களுக்கு வந்து நம்ம சரியான முறையில சிறப்பான விதத்துல பிராக்டிஸ் கொடுத்தா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி சர்வதேச போட்டிகள்ல வெல்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்கள வளர்த்து எடுத்து வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சது இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவங்கள பார்த்து இந்த கார்த்தி, அதுவும் இதுல பெண் பாலியல் குற்றமோ பெண் சீண்டல்லையோ வந்துட்டு உள்ள போயிட்டு வந்த நாய் இதுன்னு பேசுது. அந்த இது சரி, இவர் என்ன பண்ணிட்டாரு, மராத்தான் ரேஸ்ல வந்து முதலாக எங்களோட முதலமைச்சர் தான் ஓடி இருக்கிறாரு, இதுக்கு முன்னாடி இந்த இந்தியால எந்த முதலமைச்சருமே ஓடினது இல்லை அப்படின்னு ஒன்னு வந்து கக்கிட்டு போறாங்க ஒரு அமைச்சர் அவர்கள். ஒரு அமைச்சருக்கு ஒரு பேசிக்கா எவ்வளவு மராத்தான் நடந்திருக்கு, எத்தனை முதலமைச்சர் ஓடி இருக்காங்கன்னு கூட தெரிய வேண்டாம். ஆனா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக்ட் செக் பண்ணணும்னு கூட தெரியாத ஒருத்தரை யாரு கூட கம்பேர் பண்றாங்க? இந்த 75 நாட்கள்ல விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா செய்தது என்ன? இல்ல செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பிளான் போட்டு கொடுத்திருக்கிறாரா? ஒண்ணுமே இல்லை, இது வரைக்கும் ஒண்ணுமே கிடையாது.
அதை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சார் அப்படின்னா, பள்ளிக்கரணையில வந்து ஒரு கல்லூரிங்க. அது ஆட்டை போட்ட நிலம். அந்த நிலத்த வந்து யாரு ஆட்டை போட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த நிதியமைச்சர் வந்து மரிய வில்சன் அவருடைய மாமனார் தான் ஆட்டை போட்டு வச்சிருந்தாரு. அது வந்து அரசாங்கத்துக்குரிய நிலம் அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து மீட்டெடுத்து, அதுல பெரிய ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஸ்டேடியம் அமைக்கிறதுக்காக அவர் ஏற்பாடு பண்ணி, அதற்கான பட்ஜெட்லாம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அத வந்து வந்தவுடனே முதல் வேலையாக தூக்கி விட்டது இந்த தாவேகா அரசு. இப்ப தூக்கி விட்டுட்டு யார்ட்ட குடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு. இந்த மாரி இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற மாணவர்களுக்காக ஸ்போர்ட்ஸுக்காக வந்து கவனம் செலுத்தி அத மென்மேலும் கொண்டு போனவர் வந்து உதயநிதி அவர்கள். நீங்க என்ன பண்ணீங்க? அவரை இது அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன 5 வருஷமா ரெட் ஜெயின்ட்ல படம் மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தாங்களா? நீட்டுக்கு எதிரா போராடலையா? இல்ல எந்த போராட்டமே செய்யலையா? இப்ப நான் பேசினதெல்லாம் வந்துட்டு 0.0001% தான் இருக்கும் அவங்க செஞ்சதுலயே. எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் எடுத்து வச்சு பேசினா நீங்க வீடியோ முழுசா கூட பார்க்க மாட்டீங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இவனுங்க எதுவுமே பண்ணாம வந்து கேள்விய மட்டும் அதுவும் ஒரு நியாயமா வச்சா பரவால்ல. சரி, இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்டின்னா, அந்த தொழிலாளர்கள் போராட்டத்திற்கும், இந்த மாணவர்களுக்கு உள்ள போராட்டத்தையும் நான் வித்தியாசம் சொல்லிட்டேன். அதனால கூலி படம் வந்து ஒரு வெறுமனே முதலமைச்சர் அவங்க குடும்பத்தோட போனதுக்கும், இங்க எல்லா அமைச்சர்களும் வந்துட்டு சட்டமன்றத்துக்கே லீவ் குடுத்துட்டு போறதுக்கும் உள்ள வித்தியாசத்த நான் சொல்லிட்டேன். ஆனா அதையும் தாண்டி நான் ஒண்ணு கேட்கிறேன். நாள பின்ன வந்து திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்க அப்டின்னா, நாங்க எதையுமே விமர்சிக்க மாட்டோம். அப்படின்னு எனக்கு ஏதாவது உத்தரவாதம் குடுத்தேன்னா, நாங்களும் இத விமர்சிக்காம இருக்கிறோம். வெரி சிம்பிள். அவ்ளோ பெருசாலாம் நீ இந்த கூலியா, மாணவர்களா அப்படின்னும், இல்லன்னா தூய்மை பணியாளர்களா, மாணவர்களா அப்படின்லாம் நீ பார்க்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள். நீங்க எதற்கும் விமர்சிக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு ஏதாவது உத்தரவாதம் குடுத்தா, நாங்களும் எதற்கும் விமர்சிக்கல. அ ஆனா ஒண்ணுடா, நாங்க மாற்றோம்ன்னு சொல்லிட்டு வந்தீங்க. நீங்க பெரிய ஏமாற்றம் மட்டும் இல்ல. நீங்களும் 100ல 1 தான். 100ல 1 கூட கிடையாது. நீங்கலாம் 1000த்துல 10,000த்துல 1 தாங்கிறத மறுபடியும் ப்ரூஃப் பண்றீங்க. எந்த விதத்திலயும் நீங்க எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்கீங்க. இப்படியே பண்ணிட்டு இருங்க. நாங்கலாம் வாய் பேசவே வேண்டாம். மக்களே உங்கள தூக்கி தூர போட்டுருவானுங்க.